உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் 309ஆம் ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர் பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து நவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை என 2 வேளைகளிலும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர் பவனி இன்று நடைபெற்றது. முன்னதாக பங்குத்தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் ஜெயராக்கினி அன்னையின் சொரூபம் வைக்கப்பட்டது. அன்னைக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு ஆடம்பர தேர் பவனி நடைபெற்றது. ஆலயத்தை சுற்றி தேர் பவனி வர கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக வந்தனர். இதில் திரளான ஊர் பொதுமக்கள் இறை மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஃபாதர் ஆங்கிறார் அவங்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க. முதலில் கல்லறை அடைந்தார். அவர் முடிந்து பார்த்தபடி அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணி கண்டார். எனவே அவர் வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை எளிய மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த அனைத்து உபகரணங்களையும் தொடர்ந்து வழங்கி வருகிறார். வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை எளிய மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த அனைத்து உபகரணங்களையும் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று அவருடைய அலுவலகத்தில் பதிவு செய்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை மாணவர்களுக்கு வழங்கினார். மற்றும் மாணவர்கள் நன்கு படித்து நாட்டின் உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் மாணவர்களால் எந்த சூழ்நிலையிலும் கல்வி உபகரணங்களை வாங்க முடியாமல் தவிக்கும் மாணவர்களுக்கே முதலிடம் வழங்கப்படும் எனவும் கூறினார். புதுச்சேரி மடுகரை வெங்கட சுப்பரெட்டியார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி மடுகரை வெங்கட சுப்பரெட்டியார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக இருந்த அப்பள்ளியின் தலைமை ஆசிரியை வசந்தி அவர்களை பாராட்டி அவரோடு கல்வி பயின்ற நெட்டப்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் அவரை பாராட்டி நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். இவ்விழாவில் முன்னாள் ஆசிரியர்கள் குமாரசாமி,
ஆறுமுகம் மற்றும் தற்போதைய நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் காமராஜ் அவர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர். விழாவை 1978 1980 ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் தலைவர், முன்னாள் இராணுவ வீரர் தெய்வநாயகம் மற்றும் நண்பர்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இங்கே இந்த ஸ்கூலில் படித்தவங்க நம்மளோட சீனியர், என் பிரதர் இங்கே தான் படித்தார். அவர் என்கிட்ட சொல்கிறது என்னென்ன, நாங்கள்லாம் நல்ல போஸ்ட், எஸ்பி சண்முகம், ஏகடி ஆறுமுகம், இவங்கெல்லாம் நல்ல போஸ்ட்டில் நல்ல சம்பாதிச்சிருக்காங்க. நாங்கள் கூட இந்த மாதிரி ஏதாவது அசம்பிள் பண்ணி ஏதாவது ஸ்கூலுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம்பா, எங்களால் முடியல, நீ எப்படிடா இதெல்லாம் பண்ணுறேன்னு எங்கள் அண்ணன் ஆச்சரியப்பட்டார். இந்த ஃபோட்டோஸ்லாம் அவருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணேன். சரிங்களா? இந்த ஆர்ஓ பிளான்ட் போட்டது உங்களுக்கு தெரியுமா தெரியல, உங்களுக்கு இதில் அருமை பெருமை. அவங்க போர்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க இன்னொருத்தவங்க முன்னாள் மாணவர்கள் இந்த 78 அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க. சார் வருவார், எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒருத்தர் வருவார், ஆடிட்டர் ஒருத்தர் வருவார். 2 பேர் நம்பர் தரேன், உங்களுக்கு ஏதாவது உதவினா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆலங்குப்பம் போயிட்டாங்க. அந்த ஆர்ஓ யூனிட் இருக்கணும் பக்கா. யார் வந்தாலும் சரி, அன்றைக்கி கூட தாசில்தார் வந்தார், நாளைக்கு கூட நம்ம இங்கே கேம்ப் போடுறோம் நம்ம பிள்ளைங்களுக்காக. ஃபஸ்ட்டு எந்த ஸ்கூலில் ஆரம்பிக்கலாம் கலெக்டர் மீட்டிங்கில் கேட்குறாங்க. நான் கை தூக்குனேன், என்ன சார் கட்டப்பாக்கம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். 127 பிள்ளைங்களுக்கும் நாளைக்கு இங்கேயே சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க. ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட் அண்ட் நேஷனாலிட்டி சர்டிஃபிகேட். இல்லைன்னா பிள்ளைங்க இங்கேருந்து எல்லாமே பாகூர் தாசில்தார் ஆஃபீஸுக்கு போவோம். அப்புறம் ஒரு தடவை ஒரு விசிட் வர பார்த்தா தாசில்தார், இது என்ன சார் பெரிய யூனிட்டுவாங்க சார், ஆர்ஓ யூனிட் சார். ஆர்ஓ யூனிட்னா பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 கார்பன் ராட், ஆக்டிவேட்டட் சார்கோல்னு சொல்லுவாங்க. 2 கார்பன் ராட் இருக்கும், அது ஏன் தண்ணி போயிட்டு வரும். ஒரு 4 மாதத்துலேயே இல்லாட்டி 3 மாதத்துலேயே அந்த சார்கோல் அவுட் ஆகிடும். ஏன்னா அதுதான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸில் அதுதான் தண்ணியை ஃபில்டர் பண்ணுறது. ஆனால் இந்த யூனிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் யூனிட்டு எவ்வளோ சார் ஆச்சுன்னா 140 ஆச்சு சார். அப்பயே பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மாரிசாமி, பத்ரிசியா, ரெஜிஸ், அமுதா ஆகியோர்கள் புதுவையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் மக்களுக்கு மோர் பந்தலுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தனர். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மாரிசாமி, பத்ரிசியா, ரெஜிஸ், அமுதா ஆகியவர்கள் புதுவையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் மக்களுக்கு மோர் பந்தலுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தனர். மீனாட்சி கணேஷ் சேவை இயக்கம் மற்றும் ஓம் சக்தி ரமேஷ், செல்வம், ஆல்பா, ராஜா மற்றும் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இன்று புதுவை உப்பளம் எக்ஸ்போ கிரவுண்டின் எதிரில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் மக்களுக்கு மோர் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று ஆல்பா ராஜா பிறந்த நாளுக்கு ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி தாளாளர், நண்பர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு ராகுகால சிறப்பு பூஜை மற்றும் வளர்பிறை பஞ்சமி தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா சங்கல்பம் செய்யப்பட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் பொதுமக்களின் தீரா கடன் பிரச்சனைகள், மனக்கவலைகள், வழக்கு விவாதங்கள் அனைத்தும் நிவர்த்தி பெற வேண்டி பூஜைகள் நடைபெற்றது. இதில் வராகி அம்மனுக்கு பக்தர்கள் பலர் தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது.
பேப்பர் இருக்கு, பேப்பரில் படிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு அப்போ தான் நீங்கள் கை நீட்டிங்க, கை வரும். மூஞ்சி மாதிரி நிக்கிட்டு அங்கே இல்லை. வில்லியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியளவில் மகா கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி பிரவேச பலி மற்றும் ஸ்ரீ வலம்புரி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை நடைபெற்று கோவில் வளாகத்தில் விநாயக பெருமாள் எழுந்தருளிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவினை உபயதாரர் பாலசுப்பிரமணிய சிவாச்சாரியார், சந்திரசேகர சிவாச்சாரியார், சிவாச்சாரியார் மற்றும் நடராஜ குருக்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள், ஆலய ஊழியர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.